நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வித்யாராஜா குளத்தொழுந்து பேசுகிறேன். இது என்னுடைய 517வது வீடியோ. ஸ்ரீமாத்ரே நமக. இன்றைக்கி மார்னிங் என்னுடைய பெரிய பொண்ணோட பேசியிருந்தேன். வித்யான்னு பேர், மடிப்பாக்கத்தில் இருக்காவோ. இப்போ ஊருக்கு போகிறோன்னா மாமியாரத்துக்கு போவோம் சம்மர் ஹாலிடேஸில். மறுபடியும் சிவகாசியில் ஒரு கல்யாணம் இருக்குப்பா, அதுக்கு நான் அது வச்சு நான் போகிறேன் ஊருக்கு அப்படின்னேன். மாமியாரத்து கல்யாணம் அது. ஸோ அது மாதிரி சிவகாசி பற்றி என்னடி தெரியும், அங்கே காசி விஸ்வநாதர் இருக்கும் அப்படின்னா. அது மட்டும் இல்லை, தென் ஐ தாட் ஆஃப் ஷேரிங் வித் யூ. நிறைய பேர் தெரியாத விஷயம் அது. அந்த பராக்கிரம பாண்டியன், பாண்டியராஜா 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறாங்க. அவர் வந்து பராக்கிரம பாண்டியன் தான் தென்காசி கோவிலை கட்டினவர். ராஜாக்கள் எல்லாருமே ஜனங்களுக்கு நல்ல டைம் ஸ்பெண்டிங்க. இப்போ 100 நாள் வேலைன்னு சொல்லிட்டு ஒரு வேலையும் ஏன் உட்காந்துருக்காங்க, அப்படி இல்லை. அவளுக்கெல்லாம் வேலை கொடுத்தான். எப்படின்னா, பெரிய பெரிய கோவில் அமைச்சான். கோவில் அமைக்கும்போது நற்பண்புகள் உள்ள வந்துடுது ஜனங்களுக்கு. ஸோ அதுலேயே இருப்பேன். அவளுக்கு ஒரு வேலை கொடுத்தா மாதிரி இருக்கும். பல பேர் அந்த காலத்தில் ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் கிடையாது. கோவில் கட்டுறது தான் மெயின். அது அதாவது உடுக்க உடை உண்ண உணவுக்கு வந்து நிறையா பயிர் தொழில் இருந்தது. நம்ம தமிழ்நாடு வந்து பெரிய புண்ணியம் பண்ணினது. பாரதிய தேசத்தில் தமிழ்நாட்டில் வந்து அரிசி இங்கே தான் மெயினாக விளையிறது. ஸோ இந்த நஞ்சை புஞ்சை நிலங்கள்லாம் சொல்லுவாள். அது மாதிரி இந்த டெல்டா பிரதேசத்துலலாம் வந்து நல்ல அரிசி விளையக்கூடிய இடம். அதே மாதிரி இதுக்கு சவுத்து போனாலும் சரி, அங்கேயே விளையிற இடம். பராக்கிரம பாண்டியன் மாதிரி சுவாமி கோவில் கட்டணும் பிளான் பண்ணுறான். நிறைய கல்லெல்லாம் கூட பெரிய பெரிய ஆச்சாரியெல்லாம் வந்திருக்கா, சிற்பிகள்லாம் வந்திருக்கா, பண்ணுறா கோவில் கட்ட ஆரம்பிச்சிட்டான். தென் ஹீ சென்ட் எ பர்சன், அதாவது ஒரு டீம் ஆஃப் பீப்புள், தே ஆர் கோயிங் டு காஷி. விஸ்வநாதருக்கு அமைக்கணும்னு பார்க்குறான். நல்லா புரிஞ்சுங்க. காசி விஸ்வநாதருக்கு கோவில் சமைக்கணும்னு பார்க்கும்போது, அந்த காசியிலே வர இந்த பானம், இந்த கங்கையில் உருண்டு வரதான், நர்மதை இல்லை, காசி விஸ்வநாதன் பேர் இருந்தால் கங்கை நிதியில் உருண்டு வர பானங்கள் கருப்பு கலரில் இருக்கும், சம்டைம்ஸ் டார்க் ப்ரௌனாக இருக்கும், மிக்சர் கலரும் உண்டு. அந்த மாதிரி கொண்டு சொல்கிறான். ஸோ சம் பீப்புள் ஆர் பிரிங்கிங். அதாவது டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, ட்ரெயின் கிடையாது, பிளேன் கிடையாது, ஒன்றும் கிடையாது, கார்லாம் கிடையாது. ஸோ மாட்டு வண்டியில் வரணும், இல்லை கால்நடையாக வரணும். அது எவ்வளோ பெரிய பானம் தெரியாது. ஸோ தூக்கிற 10-20 கிலோ இருக்கும் அதெல்லாம். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு ஆல் த வே நல்ல முகூர்த்த நாளெலாம் ஃபிக்ஸ் பண்ணி தே ஆர் கம்மிங் டுவர்ட்ஸ் சவுத்து கொண்டு வர இந்த பானத்தை. இருந்தாலும் என்ன செய்வான்னா, திடீர் ஒரு இடர்பாடு வந்தானே செய்யறது, எமர்ஜென்சிக்காக ஒரு பானத்தை பண்ணி வச்சுருப்பா. லிங்க பிரதேசம் ரெடியாக இருக்குது. ஆனால் பராக்கிரம பாண்டியன் என்ன பண்ணான்னா, கொஞ்சம் கர்வப்பட்டுட்டான். அதாவது நான் தான் இவ்வளோ பெரிய கோவில் கட்டுற அந்த ஏரியாவில் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணும்போது, இதை தீட்சிதர் சொல்லி தான் தெரியும். தீட்சிதர் ஒரு நாள் ராமநட்ராஜி தீட்சிதர் இந்த அடைஞ்சான் முதல் தெரு மந்தவளி மார்க்கெட் பக்கத்தில் அங்கே இருக்கார் இப்போ ப்ரெசன்ட்லி. அவர் நிறைய ரிஷி வாக்கியங்கள்லாம் மடம் மணிப்பிரபாளமாக சொல்லுவார். அப்போ ஒரு தடவை நான் போயிருக்கும்போது ஹி வாஸ் நரேட்டிங். அதாவது பாண்டியராஜா காலத்தில், பராக்கிரம பாண்டிய காலத்தில் காசியிலே கொண்டு இந்த லிங்கம் முகூர்த்தம் தப்பி போயிடுறது. நாளை காத்தால் பொழுது முடிஞ்சால் இங்கே அந்த லிங்கம் வந்து இடம் வந்து 90 கிலோமீட்டர் அவே, இந்த ப்ரெசண்ட்டு பிளேஸ்லேருந்து அந்த தென்காசி கோவில் 90 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 87-88 கிலோமீட்டர் சொல்கிறேன், 90 வச்சுக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து லிங்கம் வந்துடுது, மெசேஜ் வந்துடுது, குதிரையில் வந்து சொல்லிட்டா மாதிரி வந்துடுத்துண்டு. ஆனால் வந்து கும்பாபிஷேகத்துக்கு ரெடி பண்ணியாச்சு, இது பண்ணி ஆகணும் கட்டாயம். ஸோ முகூர்த்தம் தப்பி போயிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிற லிங்கத்தை வச்சுட்டான் இங்கே தென்காசியில். காசியிலே வந்த மாணவ கோரில். அப்போ என்ன தெரியுமா, மகான்கள் எல்லாரும் சொல்கிறேன், எந்த ஊரில் வந்து நின்றுதோ அந்த ஊரில் சிவன் கோவில் கட்டுங்கோன்றான். நல்ல முகூர்த்தம், தட் இஸ் கால்ட் சிவகாசி. சிவகாசின்ற பேர். இப்போ பட்டாசு தொழிற்சாலையெல்லாம் இருக்குது, நல்லா அமோகமாக இருக்குது, பிரிண்டிங்கெல்லாம் ரொம்ப. சிவகாசி தான் ஃபேமஸ்ஸு. இந்த சிவகாசின்னு எப்படி வந்தது? பராக்கிரம பாண்டியன் பானலிங்கத்தை கங்கை நதியில் கொண்டு வரும்போது முகூர்த்தம் தப்பி தென்காசிக்கு வந்து சேரலது. ஸோ வேறு லிங்கத்தை வச்சு பிரதிஷ்டை பண்ணி இது பண்ணிட்டா, கும்பாபிஷேகத்தை பண்ணியாச்சு. பானம் வச்சா உயரம் ஜாஸ்தி இருக்காது, உயரம் கம்மியாகும், ஆவுடைய தான் பெருசாக்கும். ஸோ முகூர்த்தம் தப்பி எந்த ஊரில் பிரதிஷ்டை ஆச்சோ தட் பிளேஸ் இஸ் கால் சிவகாசி. சிவகாசியில் பின்னாடி கோவில் எழுப்பப்படுறது.
அந்த ஒரு எமர்ஜென்சிக்காக ஒரு கோவில் கட்டிட்டேன், அப்புறம் பெருசாக டெவலப் பண்ணாத. அங்கே வந்து விசாலாட்சி தான், காசி விஸ்வநாதர் விசாலாட்சி. தென்காசியில் பராக்கிரம பாண்டியன் கொஞ்சம் கருவப்பட்டு கட்டின கோவில் எதுன்னா அதுவும் காசி விஸ்வநாதர். அம்பாள் பேர் உலகம்மை, உலகநாயகியின் பேர். ஸோ என்னுடைய மைத்துடன் பெரிய மச்சனனுடைய மனைவி அந்த ஊர் சேர்ந்து லோகாம்பிகான்னு பேர். அவள் சொந்த வீடுகள்லாம் இருக்காங்க, அங்கே தான் போயிருக்கா அவள். இப்போ நேற்று போய் நேற்று காத்தால் ரீச் ஆகிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த எதுக்கு சொல்லணும்னு நிறைய பேருக்கு தெரியாது இந்த விஷயமே. ஸோ முகூர்த்தம் தப்பி பிரதிஷ்டை ஆனது சிவகாசி. பராக்கிரம பாண்டியன் கொஞ்சம் கருவப்பட்டு பண்ணியதுனால சுவாமி எங்கள் குட்டுறார், நான் வரமாட்டேன்டா அங்கன்றார். ஸோ இவன் வந்து இந்த கல் ஒளியால் செதுக்கல் லிங்கத்தை தான் பிரதிஷ்டை பண்ணுறான். அப்புறமா வந்து கொஞ்சம் கர்வம் அடங்கி என்ன சொல்கிறான்னா, அவனால் கோபுரத்தை கட்ட முடியல. தினத்தந்தி அதிபர் அமரர் திரு சிவந்தி ஆதித்தன் தான் அவன் எடுத்து ஏன்னா பின்னாடி கல்வெட்டை பார்த்தா அந்த கல்வெட்டில் என்ன எழுதியிருக்கான்னா, எவன் ஒருவன் இந்த மொட்டை கோபுரத்தை எடுத்து ராஜகோபுரம் கட்டி பண்ணுறானோ அவனுக்கு தலை வணங்குறேன்னு எழுதியிருக்கான் அதில். ஸோ தட் வாஸ் ஆல்சோ பெரிய பேசும் பொருளாக இருந்தது. சிவந்தி ஆதித்தனார் பண்ணும்போது அவரால் பண்ணப்பட்ட இந்த ராஜகோபுரம் அவர் கட்டி இந்த தினத்தந்தி அதிபர் கட்டியிருந்தது. இது வந்து பல தலைமுறையாக புண்ணியம் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா இதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ ராஜா பண்ணி இந்த ஃபெயிலியரான கேஸை ஹி ஃபுல்ஃபில்டு சிவந்தி ஆதித்தனார். அவர் பெரிய இந்த விளையாட்டு இதுக்கெல்லாம் கூட ரொம்ப என்கரேஜ் பண்ணக்கூடிய மனுஷர். வேறு ரொம்ப தர்மமானவாள்லாம். நான் அதை இல்லைன்னா சுவாமி அலோவ் பண்ணவே பண்ணாது அங்கே அவளை. ஸோ அவர் தான் பண்ணார் இது. இப்போ இது வந்து இப்போ இது பார்த்தாச்சு, தென்காசி கோபுரத்தை பார்த்தாச்சு. இப்போ சிவகாசி பார்க்குறோம். சிவகாசி காசி விஸ்வநாதர் கோவில் உட்புறம் தோற்றுறது. இது வந்து காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அங்கே இருக்குது. அந்த அந்த இது பார்த்தேன், நான் லிங்க படத்தை பார்த்தேன், கிடைக்கல எனக்கு. இது வாசல் முன்கோபுரம். அது சிவகாசியினுடைய கோவிலுடைய முன்பகுதி தோற்றம். இது உள்பக்க மண்டபம், என் சன்னதி போகக்கூடிய மண்டபம். இது பெரிய கோவில், ஓரளவுக்கு பெரிய கோவில். திரும்ப சொல்கிறேன், தென்காசிக்காக கொண்டு வரப்பட்ட லிங்கம் முகூர்த்த நேரம் தப்பி எந்த ஊரில் எழுந்தருளப்பட்டதோ அந்த ஊர் தான் சிவகாசி. அதுக்காக தான் சிவகாசி பேரே வந்தது. பின்னாடி அந்த ஊர் இப்போ ஃபேமஸ் ஆகிடுது. இந்த பட்டாசு தொழிற்சாலை, மிச்ச பிரிண்டிங் இதெல்லாம் ஃபேமஸ் ஆகிடுது. இது வந்து தென்காசி லிங்கம், காசி விஸ்வநாதர். பாருங்கள், இது பானம் கிடையாது, உளியில் செதுக்கிற லிங்கம் தான் அது. அந்த கோபுரம், அந்த சிவந்த ஆதித்தனார் கட்டினது ராஜகோபுரம் இருக்க, அந்த கோபுரத்துக்கு உள்ளே போய் உட்காந்துட்டா ஒரு ரம்மியமாக சாயந்தர வேலையில் நிறைய பேர் அந்த ஊர் தென்காசி சேர்ந்தவ எல்லாரும் வந்து உட்காந்துப்பா. அந்த நானும் உட்காந்துருக்கேன். இந்த உள்வாசப்படியில் போய் உட்காந்துட்டா அந்த ரெண்டு சைடில் அந்த இதுவாட்டிருக்கும், மேடையாட்டிருக்கும். அங்கே உட்காந்தா ஒரு சொக்கும் பாருங்கள், அப்படியே கண்ணை மூடின்னு அப்படியே படுத்துடலாம் போல அந்த புல்தரையில். தென்காசியினுடைய அந்த அமைப்பே, அந்த மாதிரி கோவில் அமைப்பே இவ்வளோ அழகாக இருக்கும். கீழே ரோட்லேருந்து இப்படி இந்த மாதிரி படிக்கட்டு ஏறி போகிற மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா அழகான கோவில், பிரம்மாண்டமான கோவில். அது ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன, இந்த லிங்காங்க பிரதிஷ்டாவில் எங்கே ஆச்சு? சிவகாசியில் ஆச்சு. இதுக்கு சொல்ல வரேன்னா, ராஜாக்களுக்கே இந்த நிலைமை. நம்மளாம் சாதாரண மனுஷன், நம்ம வந்து இது பண்ணி கொடுத்துருக்கோம், அது பண்ணி ஒன்றுமே கிடையாது நம்ம பண்ணுறதெல்லாம். எப்போ ஏற்பட்ட ராஜா வந்திருப்பான் வந்து அவளை பண்ணுறதா அந்த பல வருஷ காலம் வந்து அவன் கஷ்டப்பட்டு பண்ணி நம்ம கொண்டு வச்சிட போகிறோன்னு பண்ணும்போது சுவாமி வரலாங்க பாருங்க. ஸோ இது என்ன, இது இந்த இன்சிடெண்ட்டை ஏன் ஷேரிங்னா, நம்ம இறை பணியில் இருக்கவா கர்வப்படவே கூடாது. டப்பால் மாற்றிடுவார் சுவாமி. அந்த அருட்சக்தி பார்த்துட்டே இருப்பார். ரொம்ப துள்ளிராக படக்கம் தலையில் கூட்டு உட்காந்து வச்சுருவார். ஸோ அந்த இடத்துல ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக செயல்படணும். அது அம்பாளாக இருக்கட்டும், ஈஸ்வரனாக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும். நம்ம வந்து அந்த இறைசக்தி வேண்டும்போது நம்மளை ரொம்ப தாழ்த்திட்டு தான் பண்ணணும். அதனால தான் பாத சேவைன்னு சொல்லிச்சு. பாதத்தை பார்க்கணுன்ற சாமி முகத்தை பார்க்கறத விட
பாதத்தை பார்த்து பண்ணணுன்றது. ஸோ அது 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 அந்த அந்த உணர்வெல்லாம் ஏன் ஏற்படுத்தினா பெரியவாள்லான்னா, இந்த கர்வமே வரக்கூடாது நமக்கு. எக்காரணத்தை கொண்டும் நம்ம பண்ணிட்டோம்னு நினச்சிட்டா அவுட்டு அது அரோகரா. அப்புறம் நம்ம கட்டி கட்டி சேர்க்க மாட்டார் சுவாமி நம்மளை. ஸோ இந்த என் பொண்ணு சொன்னதுனால பெரிய பொண்ணு வித்யா வந்து என்ன சொன்னேன், சிவகாசிக்கு போகிறேன்னு சொன்னதுனால இந்த பதிவு டக்குன்னு ஒரு டாப்பிக்காக எடுத்து நான் பேசுகிறேன். இந்த சிவகாசி முகூர்த்தம் தப்பி தென்காசிக்கு போக வேண்டிய லிங்கம் அந்த முகூர்த்த நேரத்தில் பிரதிஷ்டை பண்ணுன்னு சொல்லி பெரியவா ஆக்கியை சொன்னதுனால அந்த இடத்துல பிரதிஷ்டை ஆகி அது பெரிய கோகுல எழுப்பப்பட்டு பின்னாடி ஓஹோன்னு ஆச்சு. அது இங்கே வந்து என்னாச்சு, ஒரிஜினலாக கொண்டு வர லிங்கம் வரல, வேற ஒரு லிங்கத்தை வச்சு பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகத்தை முடிச்சுட்டா. ஆனால் அவனுக்கு ஒரு குட்டு என்ன, பராக்கிரம பாண்டியனால் இந்த ராஜகோபுரத்தை கட்ட முடியல. ராஜா ஜஸ்ட் இமேஜின், பாண்டிய ராஜா அவன் பராக்கிரமம் மிக்கவன், அவனாலேயே பண்ண முடியல. கடைசியில் ஜனத்தந்தி அதிபர் சிவந்தி ஆதித்தனார் தான் பண்ணி முடிச்சாரத. அவர் குடும்பத்துக்கு இதனால் நிறைய பெருமை வந்தது. பெருமைக்காக பண்ணல, அவர் ஒரு டிவைன் இன்ஸ்ட்ரக்ஷனாக பண்ணியிருக்கார். அது அது அப்புறமா தான் அந்த கல்வெட்டெல்லாம் போட்டான். அதில் என்ன எழுதிக்கான் பரமாக்கிரம, எவன் ஒருவன் இந்த ராஜகோபுரத்தை முடிக்கிறானோ அவனுக்கு நான் சிறந்தாந்தி வணங்கி நான் வந்து பணிவிடை செய்கிறேன்னு எழுதியிருக்கான். பாருங்கள், இவா எப்பேற்பட்ட புண்ணியவான்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம இதை சொல்லி இந்த தென்காசி சிவகாசியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் சொல்லணும்னு சொல்கிறேன். அங்கே வந்து உலகம்மை, இங்கே விசாலாட்சி. காசி விஸ்வநாதர் ரெண்டு பேர் ஜனங்களுக்கு தெரியணும் புரியணுன்றதுக்காக சொல்ல இருந்தேன். இதோட இந்த உரையை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.